தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 இடங்களிலும் வென்று பயனில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருந்த நிலையில், இந்தியாவிலேயே 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள ஒரே கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணிதான். அதனால்தான் பிரதமர் மோடி செங்கோலை தவிர்த்து இந்திய அரசியலமைப்பை வணங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் பதிலடி கொடுத்துள்ளார். அதுதான் நான் சொல்றேன், வெற்று புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது. தேர்தல் என்னன்னா, அதிக இடங்களை வாங்கின ஒரு கட்சியை, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து குறைவான இடங்களை வாங்கிய காங்கிரஸ் பரிகசித்துக் கொண்டிருப்பதுதான். இது எவ்வளவு அவங்களோட அறியாமையை காண்புகிறது. சிதம்பரம் சொல்றாரு, கூட்டணி ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது, கூட்டணி ஆட்சியை நடத்துவது சிரமம்னு சொல்றாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு கட்சியை நடத்துறதே சிரமமா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தாலே தோற்றுதான் போக முடியும்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இருந்தா நம்ம வெற்றி பெறுவோம்னு சொன்னதை நான் ஒரு கட்சி தொண்டனா நான் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி கட்சி அதிகமாக வாக்குகள் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா இடங்கள் கிடைக்கவில்லை என்பதை எல்லா தொண்டர்களையும் போல கவலையாக நான் பார்க்கிறேன். எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்பதை விட எந்த பலனும் இல்லாமல் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் அதிக இடம் கிடைத்து இருக்கிறது என்பதுதான் கவலை.